இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம வந்து இந்த காம்பவுண்டுக்கு வந்து ஐயூபேக் நேம் தான் நம்ம எழுத போறோம். ஆர்கானிக் காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி வேணாலும் கொடுப்பாங்க. ஓகேவா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐயூபேக் நேம் நம்ம எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் வந்து மாத்துறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி மாற்றி எழுதும்போது நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஃபார்மேட் வந்து நம்ம எதையும் நம்ம வந்து மிஸ் பண்ணிடவும் கூடாது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து அப்படியே எடுத்து எழுத வந்து நமக்கு வந்து முதல்ல தெரியணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம என்ன அஷ்யூம் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கார்பனேட்டமாக எடுத்துக்கலாம். இது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது செகண்ட் கார்பனேட்டம், இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ட் கார்பனேட்டம், இது வந்து நம்ம வந்து ஃபோர்த் கார்பனேட்டம், இது நம்ம வந்து ஃபிஃப்த் கார்பனேட்டம் அஷ்யூம் பண்ணிப்போம். அப்போ தான் நம்ம எடுத்து எழுதுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ஓகேவா? அப்போ இது நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் கார்பன் வந்து நம்ம எழுதுவோம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணால் CH3. அப்போ ஃபர்ஸ்ட் கார்பன் வந்து எழுதியாச்சு. செகண்ட் கார்பன் நமக்கு என்ன இருக்குது, CH வந்து இருக்குது, டபுள் பாண்ட் வந்து இருக்குது, அப்புறம் ஒரு கார்பன் வந்து இருக்குது, மேலே நமக்கு என்ன இருக்குன்னா CH3 வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் கார்பன் ஃபோர்த் கார்பன் என்ன இருக்குது, CH வந்து இருக்குது. அப்புறம் ஃபோர்த் கார்பன்லேயே நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா BR இருக்குன்னு வச்சுக்கலாம். நமக்கு BR நம்ம கீழே எழுதிப்போம். ஓகேவா? அது நம்ம வந்து பொசிஷன் வந்து மாற்றிக்கலாம், அதெல்லாம் நமக்கு வந்து தப்பு கிடையாது. அப்புறம் ஃபிஃப்த் கார்பன் வந்து நமக்கு வந்து அந்த CH கூட தான் அந்த ஃபிஃப்த் கார்பன் நமக்கு வந்து அட்டாச் ஆயிருக்குது. இதான் நமக்கு வந்து அந்த மாலிகூல். இப்போ எது நமக்கு வந்து லாங்கஸ்ட் செயின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு வந்து லாங்கஸ்ட் செயின். அது நமக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகே. அப்போ நம்பரிங் நமக்கு எப்படி கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டா, ரைட் டு லெஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே நம்ம வந்து கொடுத்து பார்ப்போம். அப்போ இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கார்பன், இது வந்து தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன். ஓகே. இதே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது வந்து நம்ம ஃபிஃப்த் கார்பன். அப்போ அல்கீனுக்கு வந்து இங்கே அல்கீன் தான் நமக்கு வந்து மெயின் ஃபங்க்ஷன் குரூப். இப்போ அல்கீனுக்கு வந்து எது லோயஸ்ட் நம்பர் வந்து வருது, மேலே இருக்கிற மாதிரி கொடுத்தாதான் நமக்கு வந்து ரெண்டாவது பொசிஷன் வந்து வருது, கீழே இருக்கிறத ஃபாலோ பண்ணால் தேர்ட் பொசிஷன் வந்து வருது. அப்போ மேலே இருக்கிறதா நமக்கு வந்து கரெக்டான நம்பரிங். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணால் சப்ஸ்டியூட் வந்து பாருங்க, இங்கே என்னென்ன சப்ஸ்டியூட் இருக்குது, மெத்தில் வந்து ஒரு சப்ஸ்டியூட், புரோமின் ஒரு சப்ஸ்டியூட். அப்போ அல்பபெட்டிக் ஆர்டரில் முதல்ல நம்ம என்ன எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா புரோமின் தான் நம்ம வந்து எழுதுவோம் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், புரோமின் வந்து நம்ம வந்து எழுதணும். ஓகே. அப்போ கீழே இருக்கிற மெத்தட் தப்பு, அதனால நான் வந்து அழிச்சிட்டேன். அப்போ என்ன பண்ணால் மேலே இருக்கிறதா நமக்கு வந்து கரெக்ட். அப்போ அல்பபெட்டிக் ஆர்டரில் புரோமின் தான் எழுதணும் இல்லையா? புரோமின் நமக்கு எங்கே இருக்குது, ஃபோர்த் பொசிஷன் வந்து இருக்குது. அப்போ 4 புரோமோ, ஓகே 4 புரோமோ 3 மெத்தில். ஓகே. ஸோ 4 புரோமா 3 மெத்தில். அப்போ நம்ம வந்து சப்ஸ்டியூட் எல்லாத்தையுமே நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மெயின் செயின். மெயின் செயின் நமக்கு எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது, 5 கார்பன் ஆட்டம் இருக்குது இல்லையா? அப்போ நமக்கு வந்து பென்ட். அப்போ டபுள் பாண்ட் நமக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கார்பன் வந்து இருக்குது. அப்போ பென்ட் 2 ஈன். ஸோ திஸ் த மெத்தட் டு ரைட் த ஐயூபேக் நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட். ஓகே. அப்போ அவங்க காம்பவுண்ட் எப்படி கொடுத்தாலும் நமக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து எழுதிக்கணும். எழுதும்போது நம்ம நம்பர் ஆஃப் கார்பன் எதையும் நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அது அப்படியே நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐயூபேக் நேம் எழுதினா மோர் பெட்டராக வந்து இருக்கும்.